இந்த பாஜக அரசு வந்த நாள் முதல் தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பான ஒரு அரசாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மிக்ஜாம் புயல் என்ற மிகப்பெரிய கொடூரமான புயலை நமது தமிழ்நாடு குறிப்பாக சென்னை சந்தித்தது. நிர்மலா சீதாராமன் வந்தார்கள், பார்த்தார்கள், கையை சேர்த்தார்கள், வெறும் வாய்ப்பேச்சு பேசினார்கள், இன்டர்வியூ கொடுத்தார்கள், ₹1 தர வக்கில்லாமல் சென்றிருந்தார்கள். எப்படின்னா, நாங்கள் உங்கள் காசை கேட்கவில்லை, எங்கள் வரிப்பணத்திலிருந்து கொடுங்கள் என்று எங்கள் தமிழகத்தின் எதிர்காலம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் கேட்டார். அவர்கள் உங்கள் வீட்டு காசை கேட்கவில்லை, உங்க அப்பா வீட்டு காசையும் கேட்கவில்லை, எங்கள் வரிப்பணத்தை தருகின்றார். அவர்களே உங்க சாச்சா வீட்டு காசான்னு கேட்டார். அப்போ நிர்மலா சீதாராமன் அறிவுரை சொல்ல நேரம் இல்லையா? நான் கேட்கிறேன், நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்க ஆத்தா வீட்டு காசெல்லாம் சொல்றீங்களா? நான் திருப்பி கேட்டேன், உங்க தோப்புனார் வீட்டு காசை நான் கேட்டோம்னு கேட்டால் நல்லா இருக்குமா? இருக்காதில்ல. அதேதான் நிதியமைச்சர். எங்களுக்கெல்லாம் பெருமை. அகல நினைத்தோம் தமிழ்நாட்டை சார்ந்தவர், தமிழ்நாட்டில் பிறந்தவர், நல்லவர், வல்லவர் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அவர் வாயிலிருந்து வருவதெல்லாம் உண்மைக்கு அற்ற செயல்கள்தான். உண்மை நிலை என்ன? இங்கு பணக்காரர்கள், குறிப்பாக அம்பானி, அதானி, டாடா போன்றவர்கள் தான் மேலும் மேலும் பணக்காரராக ஆகியிருக்கிறார்கள். ஏழைகள் இன்னும் பரம ஏழைகளாக போய்கொண்டிருக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று சொன்னீர்களே, அது என்னாச்சு? 10 ஆண்டுகளாக வெறும் வாயில் வடை சுட்டீர்களே, அதை தவிர வேற என்ன செய்தீர்கள்? இதுவரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. 14 திரு பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பு ஆக்குவோம் என்றீர்கள். இரட்டிப்பு ஆனதா? இல்லையே. இன்றைய நிலை என்ன? பணவீக்கத்தால் விவசாயத்துறை, விவசாயிகள் நிலைமை அழிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அம்பானிகளுக்கும், அதானிகளுக்கும், டாடாஸுக்கும் வாராக்கடன்களை தள்ளுபடி செய்கிறீர்கள். குறிப்பாக வெங்காய விலை ஏறிய போது இந்த அவையிலே நிதியமைச்சர் என்ன சொல்கிறார்? வெங்காயமா விலை ஏறிச்சா? நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை, அதனால எனக்கு பத்தி தெரியவில்லை. என்ன அகங்கார பேச்சு! பெட்ரோல் பங்கிலும் ஒவ்வொரு ரயிலிலும் பிரதமர் செல்ஃபி ஸ்டாண்டை வைத்தார்கள். அந்த செல்ஃபி ஸ்டாண்டுக்கு விலை எவ்வளவு தெரியுமா? 6 லட்சம் ரூபாய். சோழர்கள் தமிழை வளர்த்தார்கள். எங்க போனாலும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்ல பேசுறார், திருக்குறள் பேசுறார். இதே கர்நாடகாவுக்கு போனா கன்னடத்தில் பேசுறார், கேரளால போனா கேரளால மலையாளத்தில் பேசுறார், ஆந்திராவுக்கு போனா தெலுங்குல பேசுறார், வெஸ்ட் பெங்கால் போனா அங்க போய் பெங்காலி பாஷையில பேசுறார். அதாவது எங்க ஊர்ல ஒரு சொல்லுவாங்க, அதாவது கோழி பிடிக்கிற வந்து போன்னு கோழி கூப்பிடுவானா. கோழி நினைக்குமா, ஆஹா நம்ம மாதிரி பேசுறானே, நமக்கு நண்பர்னு நினைக்குவான். அவனுக்கு தெரியும், அப்பதான் தெரியுமா அவன் கோழியை வறுத்து சாப்பிடுவதற்காக அந்த கோழி பாஷையிலே பேசினான் என்பது. அதே போலதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதே எங்கும் நடக்காத ஆச்சரியம். பிரதமர் 2019 அடிக்கல் நாட்டினார், ஒரு செங்கலை விட்டார். இன்றைக்கும் மதுரை எய்ம்ஸிலே ஒரே செங்கல் தான் இருக்கிறது. அந்த செங்கலுக்கு தவிர சுற்றி காம்பவுண்ட் வாலை கட்டி இருக்காங்க. எய்ம்ஸ் கல்லூரி கட்டமைப்பே இல்லாமல் 300 கல்லூரி போனீங்களே, அப்போ யார் மீது சிபிஐ வழக்கு போட வேண்டும்? ஹெல்த் அமைச்சர், சுகாதார அமைச்சரா, பிரதமரா, யார் மீது அவர்கள் வழக்கு போட வேண்டும்? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நான் கேட்கிறேன். இவ்வாறு பண்ணால் அறிஞர் அண்ணா சொல்வார்கள், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. இப்போது என்னன்னா, தெற்கிலிருந்து வர நிதியிலிருந்து வடக்கு செழிக்கிறது, குழுக்கிறது தான் சொல்லணும். வணக்கம் சார். அவைத் தலைவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடைநிலை நிதி அறிக்கை ஒரு பெரிய கண் துடைப்பு, ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துள்ளது. குறிப்பாக ஏழை மக்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை மூலமாக எந்த பயனும் இல்லை. ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அது குறிப்பாக நடுத்தர மக்கள் ஏதாவது வரி சலுகைகள் தருவார்களா? இவர்கள் 1000 பேசுகிறார்களே, சத்தியங்களை வாரி வாரி வழங்குகிறார்களே, கண்டிப்பாக நடுத்தர மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்றால் நாமம் தான் வந்து இந்த அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கையிலே செலவு எவ்வளவு தெரியுங்களா? 47,65,768 கோடி. 6% சென்ற ஆண்டை விட அதிகம். இதில் 25% வெறும் வட்டிக்கு செலவிடுகிறார்கள். அவர்கள் வாங்கிய கடனுக்கு திருப்பி தர வட்டிக்கு 25% அவர் தருகிறார்கள். வெறும் 40% அவர்கள் செலவினமாக வைத்துக் கொள்கிறார்கள்.
மேலும் பார்த்தீங்கன்றால் வரைவு தீர்மானத்துக்கு ஒட்டிதான் இந்த பட்ஜெட்டே அமைந்திருக்கிறது. இது இந்த நிதிநிலை அறிக்கை பிரதான செலவுக்கு முன்னுரிமை கொடுத்து சமூக நலனுக்கு பின் தள்ளியுள்ளது. குறிப்பாக பார்த்தீர்கள் சமூக நல திட்டங்களுக்கு 7% இந்த மானியத்தை இந்த அரசு இந்த நிதிநிலை அறிக்கை குறைத்துள்ளது. குறிப்பாக உணவு மானியம் எங்கே இவர்கள் உணவு ரேஷன் கடையிலே இலவசமாக அரிசி கோதுமை தருகிறேன் சொல்கிறார்களோ அந்த உணவு மானியத்திலே 3.3% குறைத்திருக்கிறார்கள். பிறகு விவசாயிகளை விடுவார்களா? விவசாயத்துக்கான உரம் மானியத்திலையும் 13.2% இந்த நிதிநிலை அறிக்கை குறைத்துள்ளது. மட்டுமல்ல, பாதுகாப்பு மற்றும் சமூக பாதுகாப்புக்கு அத்தனையுமே இவர்கள் குறைத்துள்ளார்கள். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையை வெளியிட்ட மாண்புமிகு நிதி அமைச்சர் எங்களுக்கெல்லாம் பெருமை. நாங்கள் நினைத்தோம் தமிழ்நாட்டை சார்ந்தவர், தமிழ்நாட்டில் பிறந்தவர், நல்லவர், வல்லவர் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அவர் வாயிலிருந்து வருவதெல்லாம் உண்மைக்கு அற்ற செயல்கள் தான் இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தினால் இந்த இடைக்கால நிதி அறிக்கை ஏழைகளுக்காக, இளைஞர்களுக்காக, மகளிருக்காக, விவசாயிகளுக்காக என்று சொன்னார்கள். பார்த்தீங்கன்றால் உண்மை நிலை என்ன? இங்கு பணக்காரர்கள், குறிப்பாக அம்பானி, அதானி, டாடா போறவர்கள் தான் மேலும் மேலும் பணக்காரராக ஆகியிருக்கிறார்கள். ஏழைகள் இன்னும் பரம ஏழைகளாக போய்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த அம்பானி, அதானி, டாடா நிறுவனம் போன்றவர்கள் 20% பணக்காரர்கள் தான் இந்தியாவின் 40% வருமானம் அவர்கள்தான் தான் இருக்கிறது. ஆனால் நடுத்தர மக்கள் இன்னும் ஏழையாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வருமானம் 20% குறைந்து கொள்கிறது. இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு வருமானமே இல்லாத நிலைமை வந்திருக்கிறது. இளைஞருக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்கிறார்கள். எங்கே திருப்பி ஆட்சி தந்தால் இளைஞர்கள் தருவார்களாம். ஐயா பிரதமர் அவர்களே, என்ன சொன்னீர்கள்? 2014ஆம் ஆண்டு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று சொன்னீர்களே, அது என்னாச்சு? 10 ஆண்டுகளாக வெறும் வாயில் வாடை சுட்டீர்களே, அதை தவிர வேற என்ன செய்தீர்கள்? இதுவரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. பெண்களுக்கு வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. 2016-17 11.88% குறைந்திருக்கிறது. 2021-22 7.96% குறைந்திருக்கிறது. இன்னும் இந்த பெண்கள் வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. 2014 திரு பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பு ஆக்குவோம் என்றீர்கள். இரட்டிப்பு ஆனதா? இல்லையே. இன்றைய நிலை என்ன? பணவீக்கத்தால் விவசாயத்துறை, விவசாயிகள் நிலைமை அழிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அம்பானிகளுக்கும், அதானிகளுக்கும், டாடாஸுக்கும் வாராக்கடனை தள்ளுபடி செய்கிறீர்கள். பணக்காரர்களான கடனை தள்ளுபடி செய்வீர்கள். ஆனால் விவசாயிகளின் கடனை இதுவரை நீங்கள் தள்ளுபடியே செய்வதில்லை. அதற்கு மாறாக விவசாயிகளுக்கு எதிரான விவசாய மசோதாக்களை கொண்டு வந்தீர்கள். ஆனால் இந்தியாவை மக்கள் உரிமைத்த குரலை எதிர்த்த பெண் அந்த மசோதாவை நீங்கள் பின்னுக்கு வாங்கி கொண்டீர்கள். முன்னு பார்த்தீர்கள், சில்லறை விற்பனை பணவீக்கம் இந்த 8 ஆண்டில் 7.8% உயர்ந்திருக்கிறது. மொத்த விலை பணவீக்கம் 9 ஆண்டில் 15.8% ஏறி இருக்கிறது. RBI சொல்கிறது 6% சில்லறை பணவீக்கம். ஆனால் நமது பணவீக்கம் 7.8 போயிட்டு. அது அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. இந்த 30 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு அத்தியாவசிய பொருட்கள் பணவீக்கம் ஏறிக்கொண்டது. இந்த நிலைமை என்ன? அதாவது சேமிப்புகளை, மக்கள் தங்கள் சேமிப்புகளை அவர்கள் பொழுது கழித்து கொண்டு வருகிறார்கள். வேறு வழி இல்லை. எதுக்கெல்லாம் சேமித்து போயிருந்தார்களோ அத்தனையும் அவர்கள் என்று கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள், இந்த பாஜக அரசு வந்த நாள் முதல் தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பான ஒரு அரசாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சென்ற ஆண்டு மிக்ஜாம் புயல் என்ற மிகப்பெரிய கொடூரமான புயலை நமது தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை சந்தித்தது. எங்கள் மாண்புமிகு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை நேரடியாக சந்தித்து சுமார் 7033 கோடி கேட்டார். மிகவும் அது மட்டும் இல்லாமல் நிரந்தர நிறைவாக ஒரு 12,650 கோடியை கேட்டார்கள். இதுவரைக்கும் எங்களுக்கு வந்தது என்ன? 0 தான். ஒரு நயா பைசா கூட ஒன்றிய அரசிலிருந்து வரவில்லை. இத்தனைக்கும்
ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார், பார்த்தார். ஏன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தார்கள், பார்த்தார்கள், கையை சேர்த்தார்கள், வெறும் வாய்ப்பேச்சு பேசினார்கள், இன்டர்வியூ கொடுத்தார்கள், ₹1 தர வக்கில்லாமல் சென்று விட்டார்கள். எப்படின்னா இது கொடுமை என்னென்றால், நாங்கள் கேட்டோம், என்ன கேட்டோம்? ஐயா, நாங்கள் உங்கள் காசை கேட்கவில்லை, எங்கள் வரிப்பணத்திலிருந்து கொடுங்கள் என்று எங்கள் தமிழகத்தின் எதிர்காலம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் கேட்டார். அவங்க உங்கள் வீட்டு காசை கேட்கவில்லை, உங்க அப்பா வீட்டு காசையும் கேட்கவில்லை, எங்கள் வரிப்பணத்தை தருகின்றார். அதற்கு நமது நிதியமைச்சர் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வைக்கிறார். 1 மணி நேரம் எங்களை வசைப்பாடினார். வசைப்பாடி என்ன சொன்னார்? திரு உதயநிதி ஸ்டாலின் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், உங்க அப்பா வீட்டு காசு, உங்க ஆத்தா வீட்டு காசு எல்லாம் கேட்க கூடாது, மரியாதை இருக்கணும். ஆனா அவருக்கே தெரியவில்லை, பிரதமர் அவர்களே உங்க சாச்சா வீட்டு காசான்னு கேட்டாரு. அப்போ நிர்மலா சீதாராமனுக்கு அறிவுரை சொல்ல நேரம் இல்லையா? நான் கேட்கிறேன், நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்க ஆத்தா வீட்டு காசெல்லாம் சொல்றீங்களா? நான் திருப்பி கேட்டேன், உங்க தோப்புனார் வீட்டு காசை நான் கேட்டோம்னு கேட்டால் நல்லா இருக்குமா? இருக்காது இல்ல? அதேதான், உங்கள் பேச்சில் வன்மம் இருக்கிறது, அதை நாங்கள் கண்டிக்கின்றோம். அதே போல் பார்த்தீங்கன்றால் இந்த பாஜக அரசு வந்தவுடன் கடந்த 10 ஆண்டு சாதனை என்று சொல்கிறார்கள். டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தார்கள். எதுக்கு கொண்டு வந்தார்கள்? மோடி அவர்கள் சொன்னார்களே, பிரதமர் எனக்கு 3 மாதம் தாருங்கள், இந்தியாவிலிருந்து எடுக்கப்பட்ட கருப்பு பணத்தை அத்தனையும் நான் கொண்டு வரேன் என்றால் என்ன கருப்பு பணத்தை கொண்டு வந்தார்கள்? புதிதாக 2000 ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்தினார்கள். ஐயா கேட்கிறேன், இங்கே 2000 ரூபாய் நோட்டு எங்கே? ஏன் அதை எடுத்தீர்கள்? அப்போது நீங்களே தவறு செய்தீர்கள் அர்த்தம். பிறகு மாபெரும் உலகத்தை அழித்த கோவிட் வந்தது. கோவிட்-19 எப்படி இந்தியாவுக்குள் வந்தது? அதற்கு முக்கிய பொறுப்பே பாஜக தான். என்ன, குஜராத் தேர்தலுக்காக நமஸ்தே ட்ரம்ப் என்ற நிகழ்ச்சியை குஜராத்திலே நடத்தினார்கள். அதற்காக அனைத்து விமான நிலையங்களையும் திறந்து வைத்தார்கள். அதன் மூலம்தானே கோவிட் வந்தது. அதை நீங்கள் நடத்தாமல் இருந்தால் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை நீங்கள் காத்திருக்கலாமே. ஏன், இன்னும் மேலே சொல்கிறேனே, நீங்கள் இறப்பு மதிப்பை கூட தவறாக தான் குறைத்து காட்டினீர்கள். அதுவும் குறிப்பா சொல்ற பணவீக்கத்தால் மக்கள் கஷ்டப்படும் போது, குறிப்பாக வெங்காய விலை ஏறிய போது இந்த அவையிலே நிதியமைச்சர் என்ன சொல்கிறார்? வெங்காயமா விலை ஏறிச்சா? நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை, அதனால எனக்கு பத்தி தெரியவில்லை. என்ன அகங்கார பேச்சு, போசுவா பேச்சு. அதாவது ஏழைகள் கஷ்டத்தை தெரியாமல் பணக்காரர்கள் மட்டும் ஆதரிக்கின்ற பேச்சு தானே. பிறகு நாங்கள் கேட்டோம், இந்த கோவிடுக்கு பிறகு பெட்ரோல் விலையும் கேஸ் விலையும் ஏற்றிவிட்டீர்களே, பெட்ரோல் விலை 100 ரூபாய் தொட்டு விட்டது, டீசல் விலை 100 ரூபாய் தொட்டு விட்டது, கேஸ் விலை கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு விட்டது. ரஷ்யாவில் நடக்கிற போரினால் அங்கு குறைந்த விலையிலே எண்ணெய் கிடைக்கிறது. அந்த எண்ணெயை யார் வாங்குகிறார்கள்? ரிலையன்ஸ் நிறுவனம், அதானி நிறுவனம் வாங்கி இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வரவில்லை, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அதனால் கொள்ளை லாபம் அடித்தார்கள். அந்த லாபத்திலே நமக்கு விலையை குறைத்திருக்கலாமே, நீங்கள் செய்யவே இல்லையே. ஆனால் என்ன செய்தார்கள் இந்த பாஜக அரசு? ஒவ்வொரு பெட்ரோல் பங்கிலும், ஒவ்வொரு ரயில் நிலையிலும் பிரதமர் செல்ஃபி ஸ்டாண்டை வைத்தார்கள். அந்த செல்ஃபி ஸ்டாண்டுக்கு விலை எவ்வளவு தெரியுமா? 6 லட்சம் ரூபாய். எதற்கு? பிரதமருடன் நான் புகைப்படத்தை செல்ஃபி தேவையா? அந்த பணத்தை மக்களுக்கான பயனுள்ள வகையிலே நீங்கள் செலவழித்திருக்கலாமே, செய்யவில்லையே. அதனால் என்ன செய்வீர்கள்? இன்னும் சொல்ல போனால், நீங்கள் இப்பொழுது இந்தியாவிலே இடியை பயன்படுத்துகிறீர்கள். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக மறைந்த இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை தவறாக பயன்படுத்தினார், அது பெரிய குற்றம், அந்த குற்றத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னீர்கள். இன்று எமர்ஜென்சி போலவே நீங்கள் இடியை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 95% வழக்குகள் யார் மீது இருக்கின்றால் எதிர்கட்சி மீதுதான் உங்களால் திரிக்கப்பட்டு வழக்குகள் போடப்பட்டு, நீங்க அதே கொடுமை உங்கள் லாபத்திற்காக நீங்க செய்கிறீர்களா இல்லையா? அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த பண மதிப்பிழப்பு போது போது பிரதமர் படம் போட்டு ஒரு முழு பக்கம் விளம்பரத்துக்கு யார் என்ன விளம்பரம்? பேடிஎம் விளம்பரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி டிஜிட்டல் பரிமாற்றத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று வந்தது. இன்றைக்கு பேடிஎம் சரியாக செய்யவில்லை, அது மூடுகின்றதுக்கு காரணம் இருக்கு. அப்ப மக்கள் கேட்பார்களே, இது என்ன நியாயமா? அதுல என்ன ஆயிற்று, என்ன தவறு நடந்தது கேட்பது என்ன நடந்தது? அதே போல் பாத்தீங்கன்றால், தொடர்ந்து எங்கள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் எங்கள் இளைய தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீட்டை கண்டிக்கிறோம், நீட்டை எதிர்த்தோம். எங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமா குழந்தைகள் இழக்கிறார்கள்?
முதல் தலைமுறை குழந்தைகள் பட்டதாரிகள் ஆக முடியாமல் தவிக்கிறார்களே, வேண்டும் என்றே பிற்படுத்துவோர் மருத்துவர் ஆகக்கூடாது என்பதற்காக கொண்டு வர சட்டம் தானே இது? ஏன் இன்றைக்கு ராஜஸ்தான் மாநிலத்திலே, குறிப்பாக நம்ம சபாநாயகர் இருக்கிற தொகுதி கோட்டா தொகுதியிலே என்ன நடக்கிறது? கோட்டா மாநிலத்திலே எவ்வளவு குழந்தைகள் தூக்கிட்டு சாவுகிறார்கள். காரணம், நீங்கள் கொண்டு வந்த நீட். இதையாவது மனிதாபிமானத்துடன் இன்றாவது தமிழ்நாட்டுக்காகவும், ஏன் கோட்டாவிலே படிக்கின்ற இளைஞருக்காக நீங்கள் செய்த வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்றால் 2018 ஆண்டு இதே நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சென்னையில வந்தார். அப்போது ஜெயலலிதா மறைந்து விட்டார். அதிமுகவை கைப்பற்றி அவர் முதலமைச்சர் ஆகலாம் என்ற ஒரு கனவு திட்டத்துடன் அப்பொழுது வந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நீட் வருது ஆண்டு நீட் வராது, இந்த ஆண்டுக்கு மட்டும் நீட் விலக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று மக்களை ஏமாற்றினார்கள். அது மட்டுமா செய்கிறீர்கள்? நீங்கள் இந்த தமிழை வளர்க்கிறீர்கள். முன்னால் பேசினாரே, சோழர்கள் வளர்த்தார்கள். சோழர்கள் தமிழை வளர்த்தார்கள். எங்க போனாலும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்ல பேசுறார், திருக்குறள் பேசுறார். இதே கர்நாடகாவுக்கு போனா கன்னடத்தில் பேசுறார், கேரளால போனா கேரளால மலையாளத்தில் பேசுறார், ஆந்திராவுக்கு போனா தெலுங்குல பேசுறார், இந்த வெஸ்ட் பெங்கால் போனா அங்க போய் பெங்காலி பாஷையில பேசுறார். அதாவது எங்க ஊர்ல ஒரு சொல்லுவாங்க, அதாவது கோழி பிடிக்கிற வந்து பொன்னு கோழி கூப்பிடுவானா. கோழி நினைக்குமா, ஆஹா நம்ம மாதிரி பேசுறானே நமக்கு நண்பர் நினைவான். அவனுக்கு தெரியும், அப்பதான் தெரியுமா அவன் கோழியை வறுத்து சாப்பிடுவதற்காக அந்த கோழி பாஷையில பேசினான் என்பது. அதே போலதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் பார்க்கிறேன். குறிப்பாக நான் கேட்பது, இந்த பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடக்ஷன் லிங்க் ஸ்கீம் என்ற ஸ்கீமை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இந்த ஸ்கீம் மூலமாக பயன்பெறுகள் யார் என்றால் பணக்கார முதலாளிகள் தான். குறிப்பாக எங்கள் திருப்பூரிலே பார்த்தீங்கன்றால் தொடர்ந்து எங்கள் திருப்பூரிலே நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம், ப்ரொடக்ஷன் லிங்க் ஸ்கீமை கொண்டு வாருங்கள் என்று. ஆனால் இதுவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்றால் நீங்கள் கொண்டு வரவே இல்லை. இன்னும் சொல்லுவென்றால், there has been a large scale appetite towards MSMEs, especially textile industry in Tamil Nadu. For over 2 years, we asked you to pay attention to this. In 2022, our Chief Minister requested an emergency credit line guarantee scheme, MSME, in garment sector, particularly the Tirupur cluster in Tamil Nadu, which is a key foreign exchange earner for the country. The sector is undergoing a severe crisis and witnessing a sharp decline in month-on-month growth rate. As a result of the economic impact of COVID-19, the Russia-Ukraine war, and the economic slowdown in the West, lacks of job, particularly for the rural women who from a significant chunk of the workforce are in danger. We asked a PLI scheme and a special emergency credit line guarantee scheme for MSMEs in the garment sector with 20% additional collateral free credit, but got nothing. Last month, the Textile Mill Association submitted a joint memorandum to Union Finance Minister seeking extension of 1-year moratorium for repayment of the principal amount, conversion of 3-year loans under the emergency credit line guarantee scheme into 6 years term loans, and extension of necessary financial assistance to reduce the stress of working capital. I wish and hope at least the finance minister heeds to this. அதே அவை தலைவர்களே, குறிப்பாக ரயில்வே துறை மூலமாக எங்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த பாவமும் வரவில்லை. நான் ரயில்வே துறை அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கிறார். நான் 2019 கடந்த 5 ஆண்டுகள் பல முறை அவரை சந்தித்து கடிதம் மூலமாக கொடுத்து, குறிப்பாக எனது தொகுதியில் எலிபென்ட்ஸ் கேட் பிரிட்ஜ் நிலுவையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக இந்த பணியும் முடியடையவில்லை. இந்த 5 ஆண்டிலும் நீங்கள் உண்ட எலிபென்ட்ஸ் கேட் பிரிட்ஜை பற்றி நீங்கள் எதுவுமே செய்யவில்லை. இப்படியாவது இனியாவது நீங்க இந்த எலிபென்ட் பிரிட்ஜ் செய்வீர்கள், தமிழ்நாட்டுக்கு அது குறிப்பாக சென்னைக்கு தேவையான இதை செய்வீர்கள் நம்புகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்றால், உலகத்திலே எங்கும் நடக்காத ஆச்சரியம், பிரதமர் 2019 அடிக்கல் நாட்டினார், ஒரு செங்கலை வித்தார். இன்றைக்கும் மதுரை எய்ம்ஸிலே ஒரே செங்கல் தான் இருக்கிறது. அந்த செங்கலுக்கு தவிர சுற்றி காம்பவுண்ட் வாலை கட்டி இருக்கிறார்கள். ஒரு கொடுமை என்ன என்றால் அவை தலைவர்களே, இன்று மாணவர் சேர்க்கை ஆரம்பித்து விட்டது. அந்த மாணவர்கள் இங்கே படிக்கிறார்கள், ராமநாதபுரத்திலே வேறு மாவட்டத்திலே படிக்கிறார்கள். உண்மையில் பார்த்தீங்கன்றால் இதற்கு சிபிஐ பல வழக்குகளை போட்டிருக்கிறது. என்ன வழக்கு? கட்டமைப்பு இல்லாத நிறுவனங்கள் எப்படி மாணவர்கள் சேர்க்கை செய்யலாம், அவ்வாறு சேர்க்கை செய்தால் அது இந்தியா சட்டத்தின்படி குற்றம் இருக்கிறது. அப்பொழுது எய்ம்ஸ் கல்லூரி கட்டமைப்பே இல்லாமல் 300 கல்லூரி போனீங்களே, அப்போ யார் மீது சிபிஐ வழக்கு போட வேண்டும்? ஹெல்த் அமைச்சர், சுகாதார அமைச்சரா, பிரதமரா, யார் மீது அவர்கள் வழக்கு போட வேண்டும்?
உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நான் கேட்கிறேன். இவ்வாறு தொடர்ந்து நீங்கள் தமிழ்நாட்டை புறக்கணிக்காதீர்கள். தமிழ்நாட்டுக்கு அது குறிப்பா ஒண்ணு சொல்ல போனால் அறிஞர் அண்ணா சொல்வார்கள், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. இப்பொழுது என்னன்னா, தெற்கிலிருந்து வர நிதியிலிருந்து வடக்கு செழிக்கிறது, கொழுக்கிறது தான் சொல்லணும். இன்னும் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு அதாவது இது தமிழ்நாட்டில் நாங்க எங்க வரிப்பணத்தை ஒன்றிய அரசு ₹1 கொடுத்தால் எங்களுக்கு வருவது 29 காசு. ஆனால் இது உத்தரப்பிரதேசத்துக்கு அவர் கொடுக்கின்ற ₹1 ₹2.73 காசு. பீகாருக்கு ₹7.6 நான் சொல்கிறேன், ஐயா, இந்தியா ஒட்டுமொத்தமாக வளர வேண்டும். ஒட்டுமொத்த வளர்ச்சியிலே நாங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீர்கள். அதே போல் எங்கள் தமிழை வளர்கள். இந்தியாவின் முதல் செம்மொழி தமிழ். நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள், நாங்கள் அத்துணை மொழியும் ஆதரிப்பவர்கள், வரவேற்பவர்கள். ஆனால் மொழி திணிப்பு என்று வந்துவிட்டால் நாங்கள் எங்கள் மொழியை காப்பாற்ற தயங்க மாட்டோம், எங்கள் உயிரையும் கொடுக்க தயாராக இருப்போம். அவை தலைவர்களே, மீண்டும் ஒருமுறை உங்கள் நன்றியை தெரிவித்து, வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர், வாழ்க தலைவர், வாழ்க தலைவர் மு க ஸ்டாலின் கூறி விடைபெறுகின்றோம்.